ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான். நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நேற்றைய மார்க்கெட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமையே நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் நமக்கு ஓப்பன் பிரைஸ் 25,177 அந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணவன் நாம கொடுத்திருந்த அந்த S2 அதை தாண்டி பெருசா பிரேக் அவுட்டே ஆகல, ஓப்பனுக்கு கீழேயும் போகல. இந்த ரெண்டு விஷயமும் நடக்கவே இல்லை. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் இருக்கு, மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிடும் அப்படின்றது தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃபால் ஆகணுமா ஆகாதா அப்படின்றத ப்ரீமியம் தான் சொல்லும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். உங்களுக்கு முதல் நாளோட லோ அப்படின்றதே பிரேக் ஆகல, ஓப்பனுக்கு மேல தான் இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன் சைட்ல பெரிய ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அப்படின்றது குறையும். அதே நேரத்துல எப்பவுமே மார்க்கெட்ல க்ளோஸ் பண்ண இடத்துல இருந்து தொடங்கும் போது ட்ரெண்ட் அப்படின்றத ஈஸியா கொடுத்துட முடியும். அது எந்த சைடா இருந்தாலும் சரி, அந்த சைடு நல்ல ஒரு ட்ரெண்ட் கொடுத்துட முடியும். ஆனா கேப்ல ஓபன் பண்ணும்போது, ஒரு பாசிட்டிவ்ல கேப்ல ஓபன் பண்ணும்போதோ இல்ல நெகட்டிவ்ல கேப்ல ஓபன் பண்ணும்போதோ ஆப்போனண்ட்டை பீட் பண்றது அந்தந்த ஸ்ட்ரைக்குங்களுக்கு டிஃபிகல்ட்டா போயிடும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல ட்ரெண்டியான மூவ் அப்படின்றது வராது. வரணும் அப்படின்னா கேப் டவுன் ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல வந்து அவன் முதல் நாளோட ஹைலியோ இல்ல லோலியோ சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து ரிவர்சல் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் தான் கிடைக்கும். ஆனா எப்பவுமே ஒரு கேப் டவுன் முதல் நாளோட ரேஞ்சுக்கு வெளியே ஓபன் பண்ணிட்டான் அப்படின்னாலுமே அந்த ட்ரெண்ட் அதுதான் ட்ரெண்டா முடிவாக போகுது. அந்த ட்ரெண்டுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதா, ஆப்போசிட் சைடை எப்பயும் அவாய்ட் பண்றது தான் நீங்க ட்ரை பண்ணணும். எப்பவுமே ட்ரெண்டு கூட ட்ரேட் பண்ணுங்க, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் முக்கியமா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போய் பை பண்ணவே கூடாது. உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும், ஆப்போசிட்ல கொடுக்கறதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும். அதை நீங்க சரியா கணிச்சு எந்த இடத்துல நாம எடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சு நீங்க பண்ணும்போது அது சக்சஸ் கொடுக்கும். ஆனா அந்த இடத்துல கொடுக்குற ப்ராபபிலிட்டியை விட நீங்க ஒவ்வொரு நாளும் ட்ரெண்டோட சைட்ல என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது எப்பவுமே அதிகம்தான். ஸோ எப்பயும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க, அந்த ட்ரெண்டு கூட ட்ரேட் பண்ண பாருங்க. ஓகே, அதை தாண்டி நான் நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக் என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத சொல்லவே இல்லை, அதை மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாம பார்ப்போம். இப்போ இந்த லெவல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, சாரி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தாச்சு. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,363, 25,303, 25,190, 25,136. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இதை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு நேற்று ஹை ஸ்ட்ரைக்கும் லோ ஸ்ட்ரைக்கும் அதுதான் ப்ரீமியத்துலையும் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் 25,250க்கு மேலே நிற்கிதா இல்லை அப்படின்னா 25,150க்கு கீழே நிற்கிதா இப்படின்றத பொறுத்து தான் ட்ரெண்ட் அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு. 150க்கு கீழே இருக்கிற வரையும் டவுன் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். 250க்கு மேலே இருக்கிற வரையும் அப் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னாவே டோட்டலாக சைட்வேஸில் இருக்க போகிறாங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் அவாய்ட் பண்ணக்கூடிய இடமா மாறிடும். ஒரு ஹீரோ ஜீரோ அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுறது இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல தான் இன்னைக்கு இருக்க வாய்ப்பு. இதை தாண்டி நாம நேரே சொல்லியிருந்தோம், மார்க்கெட்ல நியூஸ் அப்படின்றது மார்க்கெட்டை நகர்த்திட்டு தான் அதுக்கு பின்னாடி நியூஸை கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நகர்ந்துரும், நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது எப்படி நகருது அதுக்கேற்ற நியூஸை வெளியிடுவாங்க. ஸோ நியூஸை பேஸ் பண்ணி எப்பயுமே ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மாவே இருக்கா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மாவே இருக்கிற பட்சத்துல மார்க்கெட் அந்த சைடு தான் நிற்கும். இப்போ புட்டு ஐடிஎம்மா இருந்தா அப்படின்னா
மார்க்கெட் டவுன் சைட்ல தான் நிக்க வாய்ப்பு. கால் ஐடிஎம்மா இருந்தா மார்க்கெட் அப் சைட்ல தான் இருக்க வாய்ப்பு. இவங்க 2 பேரும் ஐடிஎம்மா இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு நடுவுல இருக்க வாய்ப்பு. இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாம எடுத்திருக்க லெவல்ஸ் எல்லாமே சேம் திரும்பியும் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கு. ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது 25,250 சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட காலும் புட்டோடும் க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். மார்க்கெட் இந்த 25,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நிக்கணும் அப்படின்னாவே, மேல நமக்கு க்ளோசிங் இருக்கணும் அப்படின்னாவே 25,250 கால் அப்படின்றவன் அவனோட க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேல நின்னாதான் மார்க்கெட்டை இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல போய் முடிக்க முடியும். அதாவது 25,303 இந்த லைனுக்கு மேல போய் முடிக்க முடியும். காலும் புட்டு 2 பேரோட க்ளோசிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணி வர வேல்யூவை விட அந்த 25,250 காலுக்கு பிரைஸ் கூடுதலா இருந்தா மட்டும்தான் இந்த R2க்கு மேல போய் மார்க்கெட்டை முடிக்க முடியும். இல்ல அப்படின்னா அதுக்கு கீழே தான் முடிச்சாகும். இந்த லாஜிக் எங்களை புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் புட் சைட்லையும் ஒவ்வொரு நாளும் நாம மார்க்கெட்டை பார்க்கறது இந்த வகையில தான். நாம என்ட்ரி ஸ்ட்ரைக்குங்களை சூஸ், அதாவது இந்த ஸ்பாட்டுக்கு உண்டான ஸ்ட்ரைக்குங்களை கரெக்டா சூஸ் பண்ற பட்சத்துல மார்க்கெட் அதுக்கு கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் மட்டும்தான். நாம என்னதான் இந்த பிரீமியத்தை இப்படி பாருங்க அப்படின்னு சொன்னாலும் இதை பேஸ் பண்ணி நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். எனக்கு தேவை ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க. இங்க காலும் புட்டும் மார்க்கெட்ல நடக்கிறதே டைம் வேல்யூவை 0 பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது ரன் ஆகுறது. அதை தாண்டி நீங்களும் நானும் இங்க பை பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்காக இங்க ஆப்ஷன் செயின் ரன் ஆகல. அதை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அந்த ஆப்ஷன் செயின் ஓடிஎம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஓடிஎம் எல்லாமே 0 தான் ஆக போறாங்க. அந்த 0 நோக்கி டிராவல் பண்ண வச்சு டைம் வேல்யூ 0 பண்றது தான் அந்த ஆப்ஷன் செயினோட கான்செப்ட். இதுக்கு நடுவுல ஒரு பையர் எல்லாருனாலும் நான் பை பண்ணுவேன் செல் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஓவரால் ஒரு ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ளேயே நிக்க முடியாது. ப்ராஃபிட் வரும், திரும்ப போயிடும். இந்த மாதிரியே நடக்கும். ஸோ எல்லா நாளும் என்ட்ரி அப்படின்றத அவாய்ட் பண்ணுங்க. ஒரு பிரேக் அவுட் என்ன நடந்தா ஒரு பிரேக் அவுட் வேலிட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரேக் அவுட்ல மட்டும் என்ட்ரி எடுத்து பழகுங்க. உங்க கேபிட்டல் அந்த இடத்துல சேஃபா மெதுவா க்ரோ ஆகும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.